இப்போ நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நம்ம மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது. இப்போ நான் உங்களுக்கு நிறைய மெட்டீரியல்ஸ் கொடுத்துருப்பேன். ஸோ அதெல்லாம் வச்சு எப்படி ஸ்டிச் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். ஏன்னா இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் சரி வச்சும் சில்க் த்ரெட் வச்சும் நிறைய சண்டை போட்டிருப்பீங்க சில்க் த்ரெட் கூட எல்லாம். ஸோ உங்களுக்கு ஒரு ரிலாக்ஸாக இருக்கணுன்றதுக்காக தான் இப்போ நம்ம மெட்டீரியல் ஸ்டிச் எடுத்திருக்கேன். ஸோ இது முடிச்சுட்டு நம்ம அகெயின் வந்துட்டு நமக்கு சில்க் த்ரெட் வச்சு இன்னும் நிறையா ஸ்டிச்சஸ்லாம் வரும். ஸோ உங்களுக்கு இப்போதைக்கு இது வந்து உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். மெட்டீரியல் வச்சு ஸ்டிச் பண்ணுறது ரொம்பவும் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த கிளாஸ் முடிவில் வந்துட்டு பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு ப்ளவுஸே வந்துட்டு நீங்கள் போடலாம். அந்தளவுக்கு வந்துட்டு இப்போ மெட்டீரியல் ஸ்டிச் ஆரம்பிச்சிட்டோன்னா நீங்கள் அந்த மாதிரி கூட ஒர்க் பண்ணலாம். ஸோ இப்போ அதுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம மெட்டீரியல்னு எடுத்துக்கிட்டாலே நம்ம எந்த நீடில் எடுக்கணும்னா துலிப் நீடிலில் நம்பர் 23 இல்லைன்னா 24 இந்த 2 நீடிலில் உங்களுக்கு எந்த நீடில் இருக்கோ நீங்கள் அதை எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை அப்படின்னா அயன் நீடிலில் பீடு நீடில்னு ஒன்று நான் காட்டியிருப்பேன், அந்த நீடில் எடுத்துக்கலாம். பட் ஆனால் ஸ்டார்டிங்கில் உங்களுக்கு ஃபஸ்ட்டு லோட் பண்ணுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு துலிப் நீடில் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ அதை நீங்கள் எடுத்துக்கலாம். தென் வந்துட்டு மிஷின் த்ரெட் வேணும். நான் உங்களுக்கு இந்த கலரில் வந்துட்டு நான் மிஷின் த்ரெட்டு கொடுத்துருப்பேன். மிஷின் த்ரெட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இப்போ வந்து இது ஏன் கோல்டன் கலர் எல்லாேருக்கும் கொடுத்துருக்கேன்னா, மோஸ்ட்லி வந்துட்டு ஆரி ஒர்க் மெட்டீரியல் எல்லாமே டல் கோல்டு கலரில் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மெர்ஜ் ஆகிற மாதிரி, ஏன்னா த்ரெட்டு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணுறப்போ வேறு கலர் போட்டோம்னா அது ஒரு ஆடாக தெரியும். இப்போ ப்ளூ கலர் ப்ளவுஸில் வந்துட்டு நீங்கள் பிங்க் கலர் த்ரெட்டு போட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா அது தனியாக தெரியும். ஸோ அதுக்காக தான் இப்போ நீங்கள் என்ன ப்ளவுஸ் கலரு இப்போ என்ன யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலரில் த்ரெட் எடுத்துக்கோங்க. ப்ளூ கலர் ப்ளவுஸ்னால் நீங்கள் ப்ளூ கலர் த்ரெட் எடுத்துக்கலாம். இன்கேஸ் ப்ளூ கலர் இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மெட்டீரியல் என்ன கலரோ அந்த கலரில் த்ரெட்டு வச்சு ட்ரை பண்ணுங்கள். அது கொஞ்சம் வந்து உங்களுக்கு த்ரெட்டோட கலரை வெளியில் காட்டாது. மேக்ஸிமம் வந்து ப்ளவுஸ் கலர்லேயே த்ரெட்டு வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ண பாருங்கள். நூல் வந்து நீங்கள் த்ரெட்டு வந்து செலக்ட் பண்ணுறது வந்து நல்ல த்ரெட்டாக இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் வந்து இழுத்து பாருங்கள். இழுத்து பார்க்குறப்ப சீக்கிரமாக அந்து போயிடக்கூடாது. இது நல்ல ஸ்ட்ராங்காக இருக்குது, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி த்ரெட்டு வந்து சூஸ் பண்ணுங்கள். நீங்கள் இழுத்து பார்க்குறப்ப டக்குன்னு வந்து போகுதுன்னா அதை வச்சு நீங்கள் ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணாதீங்க. ஸோ இதை வச்சு தான் நம்ம இப்போ த்ரெட் எடுத்தாச்சு. ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சுகர் பீடுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா சீனி பாசைன்னு சொல்லுவாங்க. இதில் வந்து பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது சுகர் பீடில் கோல்டன் கலர் அண்ட் காப்பர் கலர். பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா கோல்டன் கலரும் காப்பர் கலரு தான். இதை நம்ம எங்கெங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, இன்கேஸ் உங்களோட ப்ளவுஸோட மெட்டீரியலில் இப்போது பட்டு சாரீ கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. பட்டு சாரீ வந்துட்டு 2 டைப் இருக்கும், 3 டைப் இருக்கும். ஒன்று கோல்டன் கலர் சரி வச்சு வரும், இல்லை காப்பர் கலர் சரி வச்சு வரும், இல்லைனா சில்வர் கலர் சரி வச்சு வரும். ஸோ சரி என்ன கலர் இருக்குன்றதை நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணணும். இப்போ சாரியில் வந்துட்டு உங்களுக்கு எல்லாமே வந்து காப்பர் சரி வச்சு சாரீ இருக்குன்னா நீங்கள் கோல்டன் கலரையே தொடக்கூடாது. எல்லா மெட்டீரியலுமே வந்து நீங்கள் காப்பர் கலரில் தான் சூஸ் பண்ணணும். இன்கேஸ் சாரியோட பார்ட்ரு சரி வந்துட்டு கோல்டன் கலரில் இருக்குன்னா காப்பர் கலரை தொடாதீங்க. எல்லாமே வந்துட்டு கோல்டன் கலர் மெட்டீரியல் வச்சு தான் யூஸ் பண்ணணும். அதே மாதிரி தான் வந்து சில்வர் கலர் சரி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து அதில் எப்படியும் வெறும் சில்வர் மட்டுமே இருக்குன்னா சில்வர் ஷேடில் இருக்கிற இதுலேயே வந்து உங்களுக்கு ஷுகர்லேயே சில்வர் கலரும் இருக்குது. ஸோ நீங்கள் அது வச்சும் நீங்கள் ஒர்க் பண்ணலாம், சரியா? அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம மெட்டீரியல் சூஸ் பண்ணணும். சாரியோட பார்டருக்கு ஏற்ற மாதிரி, அதாவது சரிக்கு ஏற்ற மாதிரி தான் மெட்டீரியல் நம்ம வந்து சூஸ் பண்ணணும். ஸோ இப்போ இதில் வந்துட்டு 2 பிராண்டு இருக்குது. நான் உங்களுக்கு ஆல்ரெடி அதை வந்து நான் மெட்டீரியல் கிளாஸில் வந்துட்டு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நான் அதை என்னென்ன டிஃப்ரெண்ட்டை காட்டுறேன். இது வந்து ப்ரிசோ பிராண்டு சுகர் பீடு, இது வந்து ஏ ஸ்டார் இல்லைன்னா பூர்ணிமா பிராண்டோட சுகர் பீடு. ஸோ இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னால், ரெண்டும் வந்துட்டு சைஸ் தான் டிஃப்ரென்ஸ் நமக்கு. ஓகே, இதை நான் உங்களுக்கு வந்து ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். அப்போ வந்து உங்களுக்கு சைஸ் வந்து ஏன் எப்படி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஸ்டிச் பண்ணுறப்போ நான் காட்டுறேன். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி பீடு ஸ்டிச் பண்ணுறப்ப என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்ம எப்படியும் சரியில் நம்ம த்ரெட்டுக்கு நம்ம நாட் போடுவோம்ல ரஃப்பாக, அது மாதிரி இந்த மாதிரி ரஃப்பாக நான் அந்த மாதிரி நாட் போட்டுக்கிறேன். வழக்கம் போல் த்ரெட்டை பவுலில் போட்டு நம்ம கீழே வச்சுக்கணும். கீழே வச்சுட்டு அடியில் த்ரெட்டு எடுத்து
இப்போது ஒரு லைன் போட்டுக்கோங்க. கீழேருந்து த்ரெட்டை எடுக்கிறேன். இது வந்து உங்களுக்கு சிங்கிள் ஸ்ட்ராண்ட்ஸ் தான், ஈஸியாக நீங்கள் எடுக்கலாம். எடுத்துட்டு நம்ம ஸ்டார்டிங்கில் வந்துட்டு எண்டு நாட்டு போட்டுக்கிறோம். ஏன்னா நம்ம கீழே வந்துட்டு ரஃப்பாக ஒரு நாட்டு போட்டு ஆரம்பித்தோம் இல்லையா. ஸோ இதுலேயும் சேம் நம்ம ஜரி அண்டு சில்க் த்ரெட்லலாம் எண்டு நாட்டு எப்படி போட்டோமோ அதே தான். ஓகே, இப்போ இங்கே வந்து நம்ம எண்டு நாட் போட்டாச்சு. இப்போ நான் இங்கேருந்து ஆரம்பிக்கிறேன். இங்கேருந்து த்ரெட்டை எடுத்துட்டு இப்போ வந்து ஃபஸ்ட்டு நான் ப்ரிஸோ வச்சு எப்படி ஒர்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ நீங்கள் எப்போயும் மெட்டீரியல் வந்து எடுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன மூடி இல்லை சில்வர் தட்டெலாம் போட்டிங்கன்னா ரொம்ப வலிக்கிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஏதாவது மூடி டைப் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. எப்பையும் மெட்டீரியலை வந்து ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணவே பண்ணாதீங்க. இப்போ இதில் கொண்டு வந்து நீங்கள் காப்பர் கலர் சுகர் பீடை போடுறதோ இல்லை பஞ்ச் ஆஃப் பீடை போடுறதோ இதெல்லாம் பண்ணாதீங்க. ஏன்னா திருப்பி பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் எதுனாலும் தனித்தனியாகவே வச்சுக்கோங்க. தனித்தனியாக ஒர்க் பண்ணிவிட்டு தனித்தனியாக எடுத்து வச்சுருங்க. மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய பொருள் வேஸ்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து நான் அதை எடுத்திருக்கேன். இதில் வந்துட்டு இந்த மாதிரி நீடில் வச்சு ஒரு பீடுக்குள்ளே விட்டுருக்கேன்னா அந்த பீடை வந்துட்டு இப்படி இந்த விரலை வச்சு இப்படி மேலே தள்ளுறேன். ஓகே, மேலே வந்துடுச்சா. அகெயின் இந்த பீடை அப்படியே பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு இன்னொரு பீடை சூஸ் பண்ணி அதுக்குள்ளே விட்டு அந்த 2 பீடையும் சேர்த்து மேலே தள்ளுங்க. அதே மாதிரி அடுத்த பீடு இதில் எவ்வளோ உங்களால் லோட் பண்ண முடியுதோ அந்தளவுக்கு லோட் பண்ணணும். இப்போ லோட் பண்ணுறதும் வந்துட்டு நீங்கள் பீடும் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஷேப்பில் இருக்கும். ஸோ அதுவும் வந்து நீங்கள் பார்த்து இப்போ சூஸ் பண்ணணும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இந்த நடுவில் இருக்க பீடு வந்துட்டு சின்னதாக இருக்கு இல்லையா, இந்த பீடு. ஸோ இந்த 2 பீடு எடுத்துகிறேன். இப்போ இந்த பீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி சைஸ் வந்துட்டு வேறு மாதிரி இருக்குது. சைஸ் வந்து இது வேறு மாதிரி இருக்கு இல்லையா. ஸோ இந்த மாதிரி அன்ஈவனாக இருக்கிற பீடெல்லாம் வந்துட்டு நீங்கள் சூஸ் பண்ணக்கூடாது. ஈவனாக இருக்கிற பீடாக பார்த்து சூஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப வந்துட்டு அது அவங்களுக்கு அழகாக தெரியும். இல்லைனா நீங்கள் ஸ்டிச் பண்ணுறப்ப அது ஒரு பக்கமாக தூக்கிக்கிட்டு இருக்கும், அழகாக இருக்காது, ஈவனாக இருக்காது. ஸோ பீடு வந்து கொஞ்சம் ஈவனாக இருக்க மாதிரி சூஸ் பண்ணுங்கள். இதுலேயுமே வந்து இந்த பீடு வந்து கொஞ்சம் ஒல்லியாக இருக்கு இல்லையா, ஸோ அதை போட்டுடலாம். ஸோ இந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ எடுத்தாச்சா. ஸோ இப்போ நம்ம எப்படி ஸ்டிச் பண்ணலான்னு பார்க்கலாம். இதை இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இந்த விரல் வச்சு இதை இப்படி பிடிச்சிக்கிட்டுருங்க. விட்டிங்க அப்படின்னா பீடெல்லாம் கீழே விழுந்துடும். நீங்கள் ஸ்டிச் பண்ணுற வரைக்கும் இப்படியே பிடிச்சிக்கிட்டே இருக்கணும். இப்போ நான் வந்து த்ரெட்டில் இப்படி எடுத்தாச்சு. எடுத்துட்டு இப்போ நான் வந்து த்ரெட்டை வந்து நீடில் மாட்டி இப்படி பிடிச்சிருக்கேன். எப்பயும் சுகர் பீடை 2 பீடாக வந்துட்டு நம்ம ஸ்டிச் பண்ணணும். ஸோ இப்போ நான் வந்து 2 பீடை வந்து இதில் இறக்குறேன். ஸோ இப்போ பாருங்கள், 2 பீடை மட்டும் இறக்குறேன். சுகர் பீடுனா நம்ம 2 பீடாக ஸ்டிச் பண்ணணும். ஸோ இந்த 3வது பீடை மேலே எடுத்துகிட்டு இப்போ 2 பீடு ஸ்டிச் பண்ணுறேன்னா இப்போ கீழே வந்து த்ரெட்டை இழுங்க. த்ரெட்டை இழுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த நீடில் வந்து இந்த பீடுக்கிட்ட வந்து டைட்டாக அப்படி வந்து நின்றுக்கும். இப்போ என்ன பண்ணணும், அப்படியே இந்த கோட்டு மேலே நீடில் விட்டு கீழே த்ரெட்டை சுற்றி மேலே இழுங்க. இழுத்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து இது லாக் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து 2 பீடை நம்ம ஸ்டிச் பண்ணியாச்சா. தென் அகைன் திருப்பி 2 பீடை கீழே இறக்கணும். இப்படி இறக்குனா அதுவே உள்ளே போகாது. அப்போ என்ன பண்ணணும், கீழே த்ரெட்டை பிடிச்சி இழுங்க. கீழே த்ரெட்டை இழுக்கிறப்போ நீடில் வந்து இந்த பீடு கிட்ட வரும். ஸோ இப்போ வந்துட்டு பீடு கிட்ட வந்துடுச்சு. ஒரு டைட்டாக இருக்கா, இங்கே வந்து கேப்பே இருக்கக்கூடாது ஒவ்வொரு பீடுக்கும் இடையில. திருப்பியும் நீடில் விட்டு கீழே த்ரெட்டை சுற்றி நம்ம மேலே இழுக்கிறோம். ஓகே, அகைன் 2 பீடு கீழே த்ரெட்டை இழுத்து டைட் பண்ணி எடுத்துட்டோமா. இப்போ இங்கே சிங்கிள் பீடு இருக்குது அப்படின்னா நீங்கள் இதை அப்படியே விட்டுட்டு போகாதீங்க. சிங்கிள் பீடாக அப்படியே ஸ்டிச் பண்ணுங்கள். ஸ்டிச் பண்ணிவிட்டு திருப்பி போய் நம்ம லோட் பண்ணணும். இன்கேஸ் உங்களால் இந்த நீடில் இவ்வளோ பீடு வச்சு உங்களால் லோட் பண்ணி ஒர்க் பண்ண முடியல அப்படின்னா 2 பீடு மட்டும் எடுங்க. ஒரு ஸ்டிச்சுக்கு ஒரு 2 பீடு எடுத்து ஸ்டிச் பண்ணி அதுக்கப்புறமா 2 பீடாக லோட் பண்ணிக்கோங்க.
லோட் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை இப்படி இதில் மாட்டி இப்படி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்களா, இங்கே இந்த மாதிரி ஒரு கேப் இருக்கா? இந்த மாதிரி கேப்பே இருக்கக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் ரிவர்ஸில் எடுத்தீங்கன்னா கீழே லைட்டாக அந்த தையல் பிரிகிற அளவுக்கு லைட்டாக அப்படி எடுத்தீங்க அப்படின்னா அது வரைக்கும் வரும். ஸோ இந்த லூப் இருக்கு இல்லையா, அந்த லூப்பை அப்படியே பிடிச்சிக்கோங்க. கீழே கடை நிறுத்துறாதீங்க, டப்புன்னு எல்லாமே பிரிஞ்சுக்கிட்டு வந்துடும். மெதுவாக பண்ணுங்க. ஸோ திருப்பி அதை நம்ம டைட் பண்ணி ஸ்டிச்சஸ் போடணும். எப்பயும் அந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அப்படியே வந்துட்டு ஸ்டிச் பண்ணிகிட்டே போகாதீங்க. இந்த மாதிரி தான் போகணும். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு பெரிய லைன் வந்து நீங்கள் ட்ரா பண்ணி இதை ஸ்டிச் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம இங்கே முடிச்சுட்டு என்ன பண்ணணுன்னா, இப்போ இது வந்து லாஸ்ட்டு. இங்கே என்ன பண்ண போகிறோன்னா, குட்டியாக ஒரு லாக் ஸ்டிச் போட்டுட்டு எண்டு நாட்டு போகிறோம். ஓகே, இன்கேஸ் இது எண்டு நாட்டு சரியாக விழுகலை, நீங்கள் டைட் பண்ணுறப்ப என்ன ஆகும்னா இது அவுந்துட்டு வீடு எல்லாம் கலண்டு வந்துடும். ஸோ இது வந்து இதை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். இது பிரிசோ பிராண்டை வச்சு ஸ்டிச் பண்ணியிருக்கோம். தென் நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் உங்களுக்கு இந்த A-Star பிராண்டை வச்சு நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ நான் கீழே த்ரெட்டு வந்து கட் பண்ணலை, அதனால் நான் லாக் ஸ்டிச் போட்டு ஆரம்பிச்சுக்கிறேன். ஸோ இப்போ இதில் இந்த காப்பர் கலர் எடுத்திருக்கேன். ஸோ இது பாருங்கள், ரெண்டுக்கு வித்தியாசம் தெரியுதா? இது என்ன சைஸில் இருக்குது, இது என்ன சைஸில் இருக்குன்னு. இதை விட இது பெருசாக இருக்கு இல்லையா, இதுதான் வந்து டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ வந்து நீங்கள் லோ பட்ஜெட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா A-Starரும் பூர்ணிமா பிராண்ட்லேயும் வாங்கிக்கோங்க. ஏன்னா ப்ரிசோ வந்துட்டு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்கும். A-Starரும் பூர்ணிமாவும் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் அதை விட கொஞ்சம் காஸ்ட்லி, விலை கம்மியாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நல்லா ப்ரைடல் ஒர்க்லாம் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ரைடல் ஒர்க்லாம் வந்துட்டு நல்லா நம்ம காஸ்ட்லியாக தான் பண்ணுவோம். ஸோ அப்போ வந்துட்டு நீங்கள் இந்த சுகர் பீடு வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ இல்லை அப்படின்னா இந்த மாதிரி A-Star, பூர்ணிமா இதுலேயே யூஸ் பண்ணுங்கள். இதுலேயே வந்துட்டு இப்போ நான் காப்பர் கலர் காட்டியிருக்கேன், இதுலேயே கோல்டன் கலர் இருக்குது, காப்பர் கலர், ஆன்டிக் கலர், இது எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி லைன் போட்டு நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எப்பயும் சுகர் பீடு ரெண்டாக தான் ஸ்டிச் பண்ணணும். நான் சொல்கிறது எல்லாத்தையும் நீங்கள் ஒரு நோட் போட்டு நோட் பண்ணிக்கிட்டிங்கன்னா கூட ஓகே. அதில் பின்ன வந்து வீடியோ பார்த்து நம்ம தேடிக்கிட்டே இருக்க தேவையில்லை. நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் முக்கியமான பாயிண்ட்ஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா உங்களுக்கு அதை வந்து நோட்டில் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ இதில் நீங்கள் நிறையா நம்ம சில்க் த்ரெட்டுக்கு சரிக்கு என்ன ப்ராக்டிஸ் பண்ணணுமோ அதே இது எண்டு நாட்டை மட்டும் இதில் ப்ராக்டிஸ் நீங்கள் உங்களுக்கு இந்நேரம் பழகிருப்பீங்க. எண்டு நாட்டை இன்கேஸ் எண்டு நாட்டம் வரலைன்னா நீங்கள் எந்த த்ரெட்லேயும் மிஷின் த்ரெட்லேயும் எப்படி எண்டு நாட் போடுறதுன்னு
சும்மா இப்படியே எடுத்து நீங்கள் போடலாம். இப்படியே பக்கத்தில் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க.